ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இது நேற்று, அதாவது சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் மட்டும் எடுத்திருந்தேன். இப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வரணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் கண்டிஷன்லாம் இருந்தது. அதுவும் நேற்று ரொம்பவே மோசம். சன்னியே சுத்தமாக காணோம். கிளைமேட் ரொம்ப மூடியாக இருந்தது, ரொம்பவும் டல்லாகவே இருந்தது. ஜென்ரலாக எப்போவுமே கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நைட்டை படுக்க போகும்போது சிங்க்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். இப்போல்லாம் வெதர் கண்டிஷன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. தண்ணியில் நைட் டைம்லாம் சுத்தமாக கை வைக்கவே முடியல. அதனால் கொஞ்சம் லேசி ஆயிடுது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி தான் நைட்டை அப்படியே விட்டுட்டு போய் படுத்துறது. காலையில் எழுந்திரிச்சு கிச்சனை பார்க்கும்போது ஓரளவுக்கு க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால லைட்டாக மட்டும் கேஸ் ஸ்டவ் தொடச்சி விட்டுட்டு, அடுத்தது பால் வந்திருந்தது, அதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்தது சுடு தண்ணி வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே தண்ணி குடிக்கணும்னு தான் நினப்பேன். ஆனால் அந்த தண்ணி குடித்தா அவ்வளோதான், பல்லுலாம் பயங்கரமாக கூசும், அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாட் வாட்டர் வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்குறது. பெங்களூரில் இருக்க வெதர் கண்டிஷனுக்கு எப்போவுமே கெட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு தான். இந்த கவுண்டர் டாப் ரொம்பவே சின்னதுங்கிறனால கெட்டில்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனாலேயே வாங்காமல் இருக்கோம். வேணுங்கிறப்ப அப்பப்போ அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கிறது. எப்போவுமே நைட்டே யோசிச்சு வச்சுருவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணலான்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. நைட்லாம் நான் யோசிச்சும் பார்த்தேன், ஹஸ்பண்ட் கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், யாரும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பயங்கரமாக தூக்கம் வந்ததுன்னு அப்படியே தூங்க போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே சுடு தண்ணி வைக்கிற கேப்லேயும் க்ளீன் பண்ணுற கேப்லேயும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. அப்போவும் எந்த ஐடியாவும் வரல. சரி ஓகே, ராகி கூழ் வச்சுட்டு வீட்டில் பைனாப்பிள் வாங்கிட்டு வச்சுருந்தது அப்படியே இருந்தது, அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கடலை மாவு வச்சு இந்த பேசன் சில்லா ரொம்ப ஃபேமஸ், ஆந்திராலாம் செய்வாங்க. நானும் செய்யலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு அதவே ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கடலை மாவில் ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி அப்படியே வச்சிட்டேன். ஒரு 5 to 10 minutes ஆனால் ஓரளவுக்கு புளிச்சு வரும். தோசையாக ஊற்றும் போது நல்லா எடுக்க வரும்ன்ட்டு ஊற போட்டு, அடுத்தது வெங்காயம், தக்காளி, காயெலாம் என்ன இருக்குன்ட்டு பார்த்தேன். கேரட் மட்டும்தான் இருந்தது. இது கூட கேப்சிகம், கேபேஜ், பீட்ரூட்லாம் கூட செய்யலாம். இன்னும் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட போட்டு செய்யலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீக்கெண்டுங்கிறனால இருக்கிறத மட்டுமே வச்சு தான் மேனேஜ் பண்ணோம். கத்திரிக்காயெலாம் இருந்தது, அதெல்லாம் இதில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் கேரட், தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். கடலை மாவு மட்டும் போட்டால் எடுக்க வருமோ என்னமோன்ட்டு டவுட்டாக இருந்தது. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், ஈஸியாக எடுக்கவும் வரும். கூடவே நமக்கு என்னெல்லாம் மசாலா வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஜீரகத்தூளும் கடலை மாவு போட்டிருக்கனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதை தின்னா ஊற்றி கிறிஸ்பியாலாம் தோசை மாதிரி செய்ய முடியாது. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், அது இல்லாமல் கடலை மாவு தான் அதிகமாக சேர்த்துருக்கனால இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி தான் கட்டியாக ஊற்றி ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். மெயினாக ரொம்பவே லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சா உள்ள மாவு வேகாது, பச்சை வாசம் அடிக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்காது, தீஞ்சு போயிடும். அவ்வளோலாம் லேட் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு தோசையும் ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் நான் பைனாப்பிளையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு என்னமோ எல்லோயிஷாக இந்த அடை தோசையெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நம்ம அந்த பஜ்ஜி போண்டாலாம் செய்வோம்ல, அதே டேஸ்ட்டு தான். எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் தோசைக்கல்லில் போட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும். ஆளுக்கு ஒன்று தான் செஞ்சுருந்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால அதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. சைட் டிஷ்லாம் பெருசாக எதுவும் தேவையில்லை. இட்லி பொடி இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். இல்லைனா நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். மேடம் இப்படி தான் செய்வாங்க. வீட்டில் இருந்தாவே அவங்களால என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. கூலை முக்கால்வாசி குடிச்சிட்டு கால்வாசியை கீழே போட்டால் நல்ல வேலை டம்ளர் உடையில. பைனாப்பிள் எல்லாரும் சாப்பிட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருந்தது. நானும் சாப்பிடல. அப்புறமா மிட் மார்னிங் போல் சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு, அடுத்தது காலையில் எப்போவுமே இப்படி தான், குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் லஞ்ச் செய்கிறதுக்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாப்பா ஸ்கூலில் நேற்று பேப்பர் போட் செய்ய சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். வீட்லேயும் செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அவள் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் செஞ்சு விளையாடிட்டு, அதுக்கப்புறமா மதியம் போல் லஞ்சுக்கு மில்லட் ரைஸில் சாம்பார் சாதம் செய்யலான்ட்டு அதை ஊற போட்டு வச்சிட்டேன். ஒரு 2 to 3 hours ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்கலான்னு முன்னாடியே ஊற வச்சுட்டு, அடுத்தது
க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முன்னாடி நாள் வாஷ் பண்ணியிருந்த பாத்திரம்லாம் அதை இடத்துக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி போட்டு அடுத்தது அப்படியே பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லஞ்சு சமைச்சிட்டு இப்படியே தான் அந்த சாட்டர்டே போகும். வீக்கெண்டில் எப்போவும் மாவு காலி ஆயிரும். ஒன்று ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே கண்டிப்பாக அடுத்த வீக்கான மாவு அரைச்சி வச்சுருவேன். அதுக்காக அரிசியும் காலையிலேயே ஊற போட்டு வச்சிட்டேன், ஈவினிங் போல் அரைச்சிக்கலான்ட்டு. அவ்வளோதான், இதோட இந்த குட்டி vlog முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்குமே நம்ம டெய்லியுமே ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.